விட மாட்டேன். என் உத்தமம் பெரியது. தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையிலே, உன்னுடைய வியாபாரத்தில் நீ எக்ஸாம் எழுதும்போது, உன்னுடைய வேலை செய்யும் போது கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் உத்தமத்தை விட மாட்டேன். உத்தமத்தை இழந்து போத்திபார் வீட்டில் ஒரு சிறிய ப்ரமோஷன் எனக்கு கிடைக்க போகுது. ஆனால் அந்த ப்ரமோஷன் எப்படிப்பட்டது? பயம் நிறைந்தது. எப்படிப்பட்டது? பயம் நிறைந்தது. போத்திபார் வீட்டில் அவன் ப்ரமோஷன் வாங்கியிருந்தான். உத்தமத்தை விட்டுட்டு வாங்கியிருந்தான்னு வைங்க, டெய்லி அவனுக்கு என்ன காணப்படும்? பயம் காணப்படும். யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்குமோ, யாராச்சும் இது பார்த்துருப்போம். சாதாரணமாக யாராச்சும் அவனை பார்த்தாலும் அவனுக்கு பயம். இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ, இவங்க பார்த்துருப்பாங்களோ, எப்படி பயம் நிறைந்தது. அது ஆண்டவர் அழகா சொல்றாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதனோட அவர் என்னத்தை தரமாட்டாரா? பயத்தை, வேதனையை தரமாட்டார். பயம் நிறைந்ததான். பெயின்ஃபுல் பிளஸிங் ஆண்டவர் தரதில்லை. பெயின்ஃபுல் பிளஸிங் ஆண்டவர் தரதில்லை. பெயின்லெஸ் பிளஸிங் ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. முடிவு பண்ணா பயந்து வாழ்க்கை முழுசுமே பயந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 10-20 பேத்துக்கு எஜமானா இருக்கும்படியாக பயந்து நான் உத்தமத்தை இழந்து உயர்வை பெறதை விட, உத்தமத்தை இழந்து உயர்வை பெற ஆசைப்படாத, உன் வேலையிலையோ தொழிலையோ குடும்ப வாழ்க்கையிலையோ உத்தமத்தை இழந்து அதன் நிமித்தம் கிடைக்கக்கூடிய ஒரு உயர்வு, உத்தமத்தை இழந்தீங்கன்னா ஒரு உயர்வு கிடைக்கத்தான் செய்யும். ஆனா அதன் மேல பிரியப்படாத, உத்தமத்தை கெட்டியா பிடிச்சுக்கொள். போத்திபார் வீட்டுக்குள்ள தேசத்துக்கு தேவன் ராஜாவாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உத்தமத்தை இழந்தா நீ வரக்கூடிய உயர்வுடைய எல்லையா காட்டிலும் உத்தமத்தை பிடித்து கொண்டால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் உயர்த்தக்கூடிய எல்லை வேற விதமா இருந்துச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு முடிவு வச்சிருக்கிறார். அவன் யோசிச்சிருப்பான், இது எனக்கு தேவையா? என் உத்தமத்தில் நடந்து ஜெயில தானே கிடக்கிறேன். என் உத்தமத்தை இழந்திருந்தா விடுதலையோடு இருந்திருக்கலாமே. இல்லை, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. யோசேப்பே, உன் உத்தமத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு உத்தமத்துக்கு உத்தமன் இகழப்படுகிறான். நீங்க தொழில உத்தமமா இருக்கலாம், உங்க வேலையில உத்தமமா இருக்கலாம், உங்க பிசினஸ்ல நீங்க உத்தமமா இருக்கலாம். சில காரியங்கள் பேண்ட், நான் செய்ய மாட்டேன், இதை நான் விற்க மாட்டேன், சில காரியத்தை நான் செய்ய மாட்டேன். உண்மை பரிசுத்த வேதத்தில் சங்கீதம் 25:21 நினைக்கிறேன். சங்கீதம் 25:21 தாவீது சொல்லும்போது அழகாய் தன்னுடைய பாதுகாப்பாய் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 25:21 உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுதியா. என் தொழில்ல, என் வியாபாரத்தில், என் வருமானத்தில், என் பிஸ்னஸில், என்னுடைய வாழ்க்கையில் உத்தமமும் நேர்மையும் என்னை என்ன செய்தான்? காக்க கடவுதான். என்னை சூழ்ந்து ஒரு கோடாய், ஒரு பெரிய ஒரு கேடகமாய், ஒரு அரணாய் ஒரு காரியம் காணப்படும். என்ன காணப்படுமா? என்னுடைய உத்தமனை காக்க கடவுது. உத்தமத்தை இழந்து நீ பெறக்கூடிய ஒரு உயர்வை காட்டிலும் உத்தமத்தோடு நீ பெறக்கூடிய உயர்வு பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. அது பயம் இல்லாதிருக்கும், அது பாவம் இல்லாதிருக்கும். ஏன்னா உத்தமத்தை இழந்து நீ பெறக்கூடிய உயர்வு மனுஷனால் கொடுக்கக்கூடியது. உத்தமத்தோடு நீ பெறக்கூடிய உயர்வு தேவனுடைய கரத்தினால் பெறக்கூடியது. ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் பெறக்கூடிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உயர்வுகளையும் இமேஜின் பண்ணவே முடியாது பாருங்க. எரேமியா புத்தகம் 33:3 வேதம் சொல்லுது, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாத உயரத்தில் வைப்பேன். நீ அறியாத இல்லை, உனக்கு எட்டாத இல்லை. எனக்கு தெரியும்பா, உன்னோட பலத்தில் உத்தமத்தை இழந்து நீ அங்கே போக முடியாது. உத்தமத்தோட நில்லு, என் கரம் உன்னை கொண்டு போகும். 1 பேதுரு 5 வேதத்தில் போடப்பட்டிருக்கு, அவருடைய கரத்தினால் போகக்கூடிய இல்லை. ஹல்லேலூயா. உத்தமத்தை இழந்து, நேர்மையை இழந்து, நீதியை விட்டுட்டு அநீதியோடு போகக்கூடிய ஜனங்களோட கூட நானும் சேர்ந்து போறேன்னு நீ உத்தமத்தை இழந்த அப்படின்னா ஒரு எல்லை தான் போவே. ஆனாலும் வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டா. என்ன உண்டா? நன்மை வராதுங்க. எரேமியா 5:25 வேதம் சொல்லுது, அவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய நன்மை என்ன செய்கிறார்களாம்? பாவிகள் தடுக்கிறார்களாம், கிருபை தடுக்கிறார்களாம், நன்மை அவங்களுக்கு வராதுங்க. ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளை யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் சொன்னான், உத்தமத்தை இழந்து விட்டு நான் ஒரு நன்மையை பெற மாட்டேன் என் வாழ்க்கையில.